السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على سيد الأنبياء ونبينا وعلى آل محمد وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا كما كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. فإن أصدق الحديث كلام الله، فإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஆரம்பமாக எப்படி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் சஹாபாக்கள் அந்த வழியை பின்பற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்திற்குரியவர்களாக நற்செய்தி பெற்றார்களோ, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியை சஹாபாக்கள் எவ்வாறு புரிந்து பின்பற்றினார்களோ அது போன்று புரிந்து பின்பற்றுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு தோல்வி செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். சென்ற வருடம் இதே பள்ளியில் எம்மோடு எம் சபையில் ஒரே சபையில் எம் தோள்களோடு ஒட்டி நின்று, எம் கால் பாதங்களோடு ஒட்டி நின்று, எம்மோடு இதே பள்ளியில் இஃப்தாரை திறந்த சகோதரர்களும், எம்மோடு இதே பள்ளியில் சனரை ஆரம்பித்த சகோதரர்களும், இன்னும் பல நல்ல அமல்களை நம்மோடு சேர்ந்து இந்த பள்ளியில் செய்த சகோதரர்கள் எம்மோடு இந்த வருடம் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை வரக்கூடிய நோன்பை கூட நாம் அடைவோமா என்பது எமக்கு நிச்சயம் அல்ல. இன்னும் சொல்ல போனால் வரக்கூடிய ரமலான் அல்ல, இந்த ரமலானை கூட நாம் எவ்வாறு கழிப்போம் என்பதை நாம் தான் சற்று சிந்தித்து பார்த்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் மாற்றத்திற்கான மாதமா அல்லது வழக்கமான மாதங்களை போன்று என்னுடைய வாழ்நாளில் இதுவும் கடந்து செல்லுமா என்பது என்னுடைய கரங்களில் தான் இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஓ ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு உங்கள் முன் சென்றவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் நீங்கள் இறையச்சம் உடையவர்கள் ஆகலாம் என்று. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புரிதலில் இருக்கலாம். நோன்பு பல காரணங்களுக்காக வேண்டி, உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் பசியை உணர்வதற்காக வேண்டி, தாகத்தை உணர்வதற்காக வேண்டி, இன்னும் பொறுமையை பெறுவதற்காக வேண்டி என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணங்களை நினைத்து வைத்திருக்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், இறையச்சம் பெறுவதற்காக வேண்டி இந்த நோன்பு மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் ஈமான் கொண்டு நன்மை எதிர்பார்த்து நோன்பு நோட்டு இரவு என்று வழங்குவார்களோ அவருடைய முந்தைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ். இந்த ரமலான் மாதம் என்பது ஒரு முபாரக்கான மாதம், ஒரு பரக்கத்தான மாதம். இந்த ஒரு மாதத்தில் தான் அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பை வழங்குகின்றான் பல முஃமின்களுக்கு. இன்னும் இந்த ரமலானுடைய மாதம் ஆரம்பித்து விட்டால் நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுகின்றன, சொர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றன என்று நாம் பல சிறப்புகளை இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அறிந்திருப்போம். அதே போலதான் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாற்றம் எம்மிடம் என்ன எதிர்பார்க்கின்றது நாம் ஒவ்வொருவரும் என்னுடைய மனதில் நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்னும் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் எவ்வாறு கழிக்கப் போகின்றோம், இந்த ரமலானுடைய இரவில் நாம் எவ்வாறு என்னுடைய வாழ்வில் நின்று வணங்கப் போகின்றோமா அல்லது வேறு அமல்களை செய்ய போகின்றோமா அல்லது அல்லாஹ் விரும்பாத ஒரு செயலை நாம் செய்ய போகின்றோமா? இன்று நாம் என்னுடைய சமூகத்தில் பார்க்கின்றோம், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெருவாரியான மக்கள்கள் ஒரு சில விஷயங்களை செய்கின்றார்கள். அதன் மூலம் நாம் நோக்கக்கூடிய நோன்புகள் நன்மைகள் ஒன்று மற்றவருக்கு பயன்படுத்தப்படுகின்றது, அல்லது அந்த நோன்பு முறிக்கப்பட்டு விடுகின்றது. அந்த நோன்பு செல்லாத ஒரு காசை கொண்டு ஆகிவிடுது. அது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் நோன்பு நோட்டு பொய்யான பேச்சுக்களையும் தீய செயல்களையும் விடவில்லையோ அவர்கள் பசித்திருந்தும் தாகித்து இருந்தும் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம புரிஞ்சு கொள்ளணும், நாம நோன்பு பிடிச்சா மற்ற நாட்கள் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா வருஷத்துல 365 நாளும் எப்படி இருக்க போறோமோ அதுக்கு ஒரு பயிற்சி தான் இந்த 30 நாளும். எப்படி ஒருவர் காவல்துறையில வேலைக்கு சேர்வதற்கு முன்னால சில மாதங்கள் அவருக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறதோ, எப்படி இராணுவத்தில் சேருவதற்கு முன்னால சில மாதங்கள் அவருக்கு பயிற்சி அளிக்கப்படுதோ, அதே மாதிரி தான் இந்த ரமலான்ல நாம பயிற்சி அளிக்கப்படுறோம். நம்ம மனசுக்கு நம்மளே பயிற்சி கொடுக்குறோம்.
பாக்கி வரக்கூடிய மாதங்கள் நம்ம எப்படி வாழணும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதத்தில் நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ இன்னமா யதகப்பல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் இறையச்சம் உடையவர்களை தவிர மற்றவர்களிடம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதாவது அல்லாஹ் நன்மை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆரம்பத்தில் ஒரு வசனத்தில் கூறியது போல இந்த நோன்பு ஏற்க கடமையாக்கப்பட்டது இறையச்சத்தை பெறுவதற்காக வேண்டி. அதே போலத்தான் இந்த இறையச்சம் மூலம் உடையவர்கள் தான் அல்லாஹ் அவர்களிடம் தான் நன்மைகளை ஏற்றுக்கொள்வான் என்று முதலில் நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இறையச்சம் என்று சொல்கின்றோம். இந்த இறையச்சத்தை பெறுவதற்கான வழி என்ன? நோன்பு நோட்டால் மட்டும் இறையச்சம் கிடைத்து விடுமா? அல்லது இரவு முழுவதும் இன்று வழங்கினால் மட்டும் இறையச்சம் கிடைத்து விடுமா? அல்லது தான தர்மங்கள் சதக்காக்கள் கொடுத்தால் இந்த இறையச்சம் கிடைத்து விடுமா? அல்லது சகோதரத்தோடு வாழ்ந்து இஸ்லாம் கூறக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களை செய்து பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய அண்டை வீட்டார்கள் செய்யக்கூடிய அவர்களுக்குரிய காரியங்களை செய்து கொள்வதன் மூலம் எங்களுக்கு இறையச்சம் கிடைத்து விடுமா? அவ்வாறு கணித்து சற்று யோசித்து பாருங்கள். ஒருவர் இருக்கின்றார், அவர் மீது நான் நல்லெண்ணம் கொள்வதும் தீயெண்ணம் கொள்வதும், அவரை நேசிப்பதற்கும் அவரை வெறுப்பதற்கும் அவரை பற்றி அறிவு என்னிடம் இருக்க வேண்டும். ஒருவரை நான் நேசிக்க வேண்டும் என்றாலும் அவரை நான் வெறுக்க வேண்டும் என்றாலும் அவரை பற்றி அறிவு என்னிடம் இருக்க வேண்டும். அந்த அறிவு இல்லை என்றால் அவர் மீது நேசமும் வராது, அவரிடம் வெறுப்பும் வராது. அதே போலதான் அல்லாஹை பற்றி இறையச்சம் வர வேண்டும், எங்களுடைய இல்லத்தில் வர வேண்டும் என்றால் அல்லாஹை பற்றி அறிவு எங்களிடம் இருக்க வேண்டும். அல்லாஹ் யார் என்றே தெரியாமல், அல்லாஹுடைய பேர் பண்புகள் பற்றியே தெரியாமல், அல்லாஹுடைய உரிமைகளே தெரியாமல் நாம் 30 நாட்கள் அல்ல 300 நாட்கள் நோன்பு வைத்தாலும் எங்களுடைய உள்ளத்தில் ஒருபொழுதும் இறையச்சம் குடிக்கொள்ளாது. சற்று யோசித்து பாருங்கள். 20 காலம் 25 காலம் நான் என் ஆண் மகனை வளர்க்கின்றேன். அவன் ஒரு நல்ல உத்தியோகத்தில் அமரும் வரை அவனுக்காகவே நான் பாடுபடுகிறேன். என் சக்தியை மீறி ஒரு 30 வருட காலம் கழித்து அவன் நல்ல சம்பாதித்த ஒரு நிலைமைக்கு ஆனப்போது என்னிடம் வருகின்றான். அப்பொழுது நான் எனது மகனே என்று அவனை அழைக்கும் பொழுது அவன் என்னை சொல்கின்றான், நீ யார்? நீ எனக்கு தந்தையா? அப்படியா என்று என்னை பற்றி கேட்டால் எங்களுக்கு எவ்வளவு சங்கடமாக இருக்கும். அல்லது நாம் பெரும்பான்மையான சம்பவத்தில் நடக்கக்கூடிய சம்பவம், நாம் என் பெண் பிள்ளை 20 வருட காலம் வளர்த்திருப்போம். அவர் ஒருவரை திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பார். ஆனால் நாம் வேறு ஒருவரை திருமணம் முடிக்க வேண்டும் சொல்லுவோம். அவர் அதற்கு சம்மதிக்காத போல எங்களுடைய மனது எவ்வளவு கஷ்டப்படும். எந்தெந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் அந்த இடத்தில் நாம் பயன்படுத்துவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், அல்லாஹ் அல்லதி ஹலகக்கும் சும்ம ருஸுகுக்கும் சும்ம யுமீதுக்கும் வசும்ம யுஹீக்கும். அந்த ரஹ்மான், அந்த அல்லாஹ் இருக்கிறான் அல்லவா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் தான் உங்களை படைத்தான், அவன் தான் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை அளிக்கின்றான், அவன் தான் உங்களை மரணிக்கவும் செய்கின்றான், மீண்டும் அவன் தான் உயிர்த்தெழச் செய்கிறான் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இத்தகைய ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வை நாம் அறியாமல் எத்தனை ஆண்டு காலம் எந்த நன்மைகள் செய்தாலும் ஒரு காலம் எங்களிடம் தக்வா என்பது எங்களுடைய உள்ளத்தில் குடியேறவே செய்யாது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு அமலை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுவார்கள், ஒரு அடியானுக்கு எந்த இபாதத் அந்த வயதில் கடமையோ அந்த இபாதத்துக்குரிய கல்வி அவனிடம் இருக்க வேண்டும் என்று. அதை தான் நாம் இன்று நோன்பு நோக்கிறோம் என்றால் அந்த நோன்புக்குரிய கல்வி எங்களிடம் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் பொருந்தும். நபிக்கே இந்த வார்த்தை கூறினான் என்றால் அப்போ நாம் என்ன செய்யணும் யோசித்து பாருங்கள். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லி தன்பி. நபியே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், பின்பு உங்களுக்கு பாவத்திற்கு நீங்கள் பரிகாரம் பெறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். சுப்ஹானல்லாஹ். சற்று யோசித்து பாருங்கள். நம்மளுடைய அடிப்படையில் நாம் நினைத்து இருப்பது என்ன? பாவ மன்னிப்பு என்பது ஒரு தலையாய இபாதத். அப்பொழுது அதை தானே அல்லாஹ் முன்னால் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் முதல் எதை சொல்கின்றான்? லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள் சொல்கின்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன? வணக்கத்துக்கு அல்லாஹ் தெரிவது யாரும் இல்லை. இது மட்டுமல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கல்வி எதுவெல்லாம் அடங்கும்? மாரிஃபத்துல்லாஹ், மாரிஃபத்து நபி, மாரிஃபத்து தீனுல் இஸ்லாம். அல்லாஹ்வை நம்புவது, அவனுடைய மார்க்கத்தை நம்புவது, அவனுடைய தூதரை நம்புவது. நம்புவது என்றால் என்ன? அதை பற்றி படிப்பது, அதை பற்றி அதை படித்து அதை அறிந்து கொள்வதுதான் அதை நம்புவது. சுப்ஹானல்லாஹ். நாம் எல்லாம் அறிந்த ஒரு விஷயம்தான், கபூரிலே வைக்கப்பட்ட பிறகு எங்களிடம் கேட்கப்படக்கூடிய முதல் 3 கேள்வி என்ன? மன் ரப்புக்க வமா நபியுக்க வமா தீனுக்க. உங்களுடைய இறைவன் யார்? உங்களுடைய மார்க்கம் என்ன? உங்களுடைய தூதர் யார்? நாம் எல்லாரும் இந்த தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லிடுவோம், ரப்பி அல்லாஹ், தீனுல் இஸ்லாம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. ஆனால் அதன்படி இன்னும் சிலர் சொல்லுவாங்க, அதன்படி வாழ்ந்தால் போதும் என்று. அதன்படி வாழ்ந்தால் என்பதெல்லாம் சரிதான், அதை பற்றி தெரியாமல் எப்படி அதன் அடிப்படையில் வாழ முடியும்? அல்லாஹ்வை பற்றியே தெரியாமல் அல்லாஹ்வின் பெயரில் எப்படி வாழ முடியும்? சற்று யோசிப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய சமூகத்தில் நாம் பார்க்கின்றோம், 50 ஆண்டு காலம் அவர் தொழுதிருப்பார்.
இன்னும் வருடாந்திரம் அவருக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து தன்னுடைய சொத்துக்களிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை சக்காத்து கொடுத்திருப்பார். அவர்கிட்ட கொண்டு போய் அவர்கிட்ட கேட்டோம்னா நம்ம ஐன் அல்லா அல்லா எங்க இருக்கான்னு கேட்டா அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார், தெரியாதுன்னு சொல்லுவார். அல்லது கேடுகட்ட கொள்கையான வகுதத்தில் உஜூது போன்ற கொள்கையின் அடிப்படையில் அவர் கூறுவார், அல்லா பாதுகாக்க வேண்டும். என்ன சொல்லுவாரு, அல்லா துரும்புல இருக்கிறான், துரும்புல இருக்கிறான், நீயும் அல்லாதான் நானும் அல்லாதான், இந்த மரமும் அல்லாத அல்லா பாதுகாக்க வேண்டும் சமூகத்தில். கண்ணியத்திற்குரியவர்களே, அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ நாம் எல்லாரும் தௌஹீத்வாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். சற்று யோசித்து பாருங்கள், எப்படி 20 வருடம் 25 வருடம் வளர்த்த என் தந்தையை நான் யார் என்று தெரியவில்லை என்று சொல்வேனோ, அதை விட மிகவும் கேவலமான அசிங்கமான விஷயம்தான் என்னை படைத்த ரப்பை பற்றி, அவன் யார், அவன் எத்தகையவன், அவனுடைய பண்புகள் என்ன, அவனுடைய பேர்கள் என்ன, அவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்று தெரியாமல் இருப்பது மிகவும் ஒரு அபத்தமான செயல், மிகவும் ஒரு இழிவுக்குரிய செயல். கண்ணியத்திற்குரியவர்களே, மேலும் இந்த ரப்பை பற்றிய கல்வி இல்லாததன் காரணத்தினால்தான் இன்றைய சமூகத்தில் இணை வைப்பிலும் குஜராத்திலும் சர்வசாதாரணமாக மக்கள் சென்று கொண்டே இருந்தார்கள். ஒரு காலம் இருந்தது, நாங்கள் எல்லாம் பிறப்பதற்கு முன்னால் வாலிபர்கள் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து இணை வைப்பினும் இருளில் விழக்கூடிய மக்களை தௌஹீத் என்னும் வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று நான் பார்க்கின்ற இணையதளங்களில் கூட்டம் கூட்டமாக இன்று நம் வாலிபர்கள் தரிகாக்கள் என்ற கொள்கையில் ஈர்க்கப்பட்டு அந்த கொள்கையை பற்றி என்னவென்றே தெரியாமல், உண்மையான அசலான ஈமானை பற்றி தெரியாமல் தரிகாவுடைய கொள்கையில் அந்த மோகத்தில் விழுகிறார்கள். சினிமா பாடல்களை போட்டு குத்தாட்டங்கள் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி கோயில்களில் தேர்களை இருக்கின்றார்களோ அதே போன்று இங்கு சந்தன கூறுகளை இருக்கின்றார்கள். எப்படி கோயில்களில் அகல் விளக்குகளையும் குத்து விளக்குகளையும் ஏற்றுகின்றார்களோ அதே போன்று இந்த தர்காக்களின் அகல் விளக்குகளையும் குத்து விளக்குகளையும் ஏற்றுகின்றார்கள். எப்படி கோயில்களுக்கு அவர்கள் காவடி எடுத்து செல்கின்றார்களோ அதே போன்று இவர்கள் பால் பொருட்கள் எடுத்து தர்காக்களில் செல்கின்றார்கள். எப்படி அவர்கள் கோயிலுக்கு முடிகளை காணிக்கைகளாக கொடுக்கின்றார்களோ அதே போன்று இவர்கள் தர்காக்கள் முடிகளை காணிக்கையாக கொடுக்கின்றார்கள். குழந்தை பெறுவதற்கு நாளாகிவிட்டதா, உடனே இந்த தர்காவிற்கு போ, வியாபாரத்தில் பறக்கத்து இல்லையா, இந்த தர்காவிற்கு போய் என்று ஒவ்வொருவருக்கும் எப்படி இந்துக்கள் ஒவ்வொரு கோயிலுக்கு செல்வாரோ அதே போன்று இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தர்காவிற்கு செல்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாப்பு கணித்துக் நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் மட்டும் சொர்க்கம் சென்று விடலாம் என்று. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், மக்கத்து குறைஷிகளை பார்த்து, அவர்கள் எல்லாரும் கப்பலில் பயணம் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்படுமா, அந்த துன்பம் ஏற்பட்டவனே அவங்க அல்லாஹ்வை அழைச்சி காத்திப்பாங்க, அல்லாஹ் எங்களை எப்படியாவது காப்பாத்திரு, எங்களை காப்பாற்றி கரையில கொண்டு போய் சேர்த்துன்னு சொல்லுவாங்க. உடனே அல்லாஹ் என்ன செய்வாங்க, முன்னே இறக்கப்பட்டு கரையில கொண்டு போய் சேர்த்துருவான். உடனே அவங்க என்ன செய்வாங்க, கரைக்கு போன உடனே அவங்க வச்சிருக்கக்கூடிய சிலைகள், அவங்களுக்கு முன்னோர்களாக இருந்தவங்க உடனே சிலையா வச்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு போய் அவங்களுக்கு அடுத்து பலியிடுவது, அவங்கள வணங்குவது, அவங்கள துவா செய்வது, எல்லா பாதைகளும் நீக்கக்கூடியது. மக்கத்து காபிர்களும் அல்லாஹ்வை ஏற்றிருந்தார்கள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, காபத்துல்லா இருப்பதற்கு யானை படையை கூட்ட ஆபரகா வந்தான். அந்த மன்னன் வரும்பொழுது அப்துல் முத்தலிப் நபிசுவாசின் பாட்டினாவோட ஒட்டகத்தை கைப்பற்றி வச்சிருந்தான். அப்போ அப்துல் முத்தலிப் நேரம் அவன்கிட்ட போய் ஒட்டகத்தை கைப்பற்றிட்டு வந்தார். அப்போ அந்த மன்னன் கேட்டான், நான் அந்த கௌபத்துல்லாவை பற்றி பேசுறதா என்று வருவன்னு பார்த்தேன், நீங்க உங்களுடைய ஒட்டகத்தை மட்டும் ஓட்டிட்டு போறீங்க என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, இந்த ஒட்டகத்துடைய பாதுகாவலன் நான், அதனால அந்த ஒட்டகத்தை நான் பாதுகாக்கணும், அந்த கௌபத்துல்லாவுடைய பாதுகாவலன் அல்லா, அந்த கௌபத்துல்லாவை பாதுகாக்கணும் அல்லாஹ்வுக்கு போதுமானது. அந்த மக்கத்து காபிர்களும் அல்லாஹ்வை ஏற்றிருந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எதிராக போர் செய்தார்கள். என்ன காரணம், தௌஹீது ருபூபிய்யாவில் சரியாக இருந்தவர்கள் தௌஹீது உலூஹிய்யாவில் போட்டு விட்டாங்க, தௌஹீது அஸ்மா சிஃபாத்தில் போட்டு விட்டாங்க. தௌஹீது ருபூபிய்யானா என்ன, இது கூட எங்கள் சமூகத்தில் பல மக்கள் தெரியும். அல்லாஹ் பாதுகாக்க நீதிக்குரியவர்களே, நாம் எல்லாரும் நம்பிக்கை கொண்டிருக்கோம், அல்லாஹ் தான் எங்களுக்கு மலையை இறக்குறான், அல்லாஹ் தான் எங்களை படைச்சான், அல்லாஹ் தான் எங்களை உணவளிக்கிறான், அல்லாஹ் தான் எங்கள் மரணத்தை கொடுத்தா நம்பி இருக்கிறோம். அதே மாதிரி அவங்களும் நம்பி இருந்தாங்க. அதுதான் தௌஹீது ருபூபிய்யா. தௌஹீது உலூஹிய்யா அல்லது தௌஹீது இபாதான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, துவா, தவக்குல் வைப்பது, அல்லாஹ்விடம் ஆதரவு வைப்பது, இது போன்ற எல்லா வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். இந்த வணக்க வழிபாடுகள் அவர்கள் கோட்டை விட்டார்கள், மற்ற சிலைகளுக்கு செய்தார்கள், அவ்வளவுதான். அல்லாஹ் அவர்களை காஃபிர் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான், டிக்ளேர் செஞ்சுட்டான். ஒண்ணுமே இல்லை, அவங்களும் எல்லாம் ஏற்றுக்கொண்டான். நீங்க நம்ம பார்க்குறோமா இல்லையா, பேரளவு அப்துல்லா அமீனாவா இருப்பாங்க, நம்மளை போல நம்ம கூட பெருமை தருவாங்க, நோன்பு வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா என்ன செய்வாங்க, நேராக ஒரு தர்காவுக்கு போவாங்க, ஏதாவது ஒரு தேவைன்னா. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம பார்க்கிறோம், எல்லாம் பாதுகாக்க வேண்டும், அங்கே கொண்டு போய் ஒரு ஆடை அறுத்து பலியிடுறாங்க. நம்ம ஊர்ல நடக்குதா இல்லையா, இத்தனை வருஷ காலம் தௌஹீத் பிரச்சாரம் பண்ணி இத்தனை தௌஹீத் பள்ளிகளுக்கு எதுக்கு, நம்மளை குறித்து இதை குறித்து எல்லாம் நாளைக்கு நம்மள்ட்ட கேள்வி கேட்க தான் போறோம். நாமளும் இதற்காக பணி செய்ய தான் செய்யணும். ஆனால் அதை செய்வதற்கு முன்னால் அதுக்குரிய இல்மு எங்களிடம் இருக்க வேண்டும், அதை குறித்த கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை.
சில அடிப்படையான விஷயங்களை எல்லா மக்களும் அறிந்திருக்க வேண்டும். உலமாக்கள் 2 வகையாக பிரிப்பார்கள். ஃபர்து ஐன், ஃபர்து கிஃபாயா, 2 வகையாக கல்வியை பிரிப்பாங்க. ஒன்று, எல்லா மக்களும் இந்த உம்மத்தை அறிந்திருக்க வேண்டும். அதுதான் அந்த மாரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை பற்றிய கல்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய கல்வி, தீனுல் இஸ்லாத்தை பற்றிய கல்வி. மற்றொரு கல்வியானது உதாரணத்துக்கு இந்த வாரிசு உரிமை சட்டங்கள், அதே போன்ற ஜனாசத்துடைய ஒரு சில கூட்டங்கள், ஒரு சில மக்கள் தொழில் வச்சா போதும், இதெல்லாம் இதே மாதிரி இருக்குது. இந்த மாரிஃபத்துல்லாஹ், மாரிஃபத்து நபி, மாரிஃபத்து தீனுல் இஸ்லாம், இதை எல்லா மக்களும் என்ன செஞ்சிருக்கணும், படிச்சிருக்கணும். அதே மாதிரி எங்கள் மீது எந்த இபாதத்தில் கடமையோ அந்த இபாதத்துடைய கல்வியை கற்றிருக்க வேண்டும். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கற்காம ஒருபோதும் எங்களுக்கு நம்ம எத்தனை மணி நேரம் சுஜூத் செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய இறைச்சம் வரப்போறது கிடையாது. எத்தனை ஆண்டு காலம் நோன்பு நோட்டாலும் அல்லாஹ்வுடைய இறைச்சம் வரப்போறது கிடையாது. அல்லாஹ் யாருன்னே தெரியாம நம்ம சுஜூத் செஞ்சு என்னத்துக்கு? அல்லாஹ் யாருன்னு எங்களுக்கு தெரியல, சுஜூத் செஞ்சு என்னத்துக்கு சொல்லுங்க, யோசிங்க கொஞ்சம். யாருக்கு அசிங்கம்? கண்ணியத்திற்குரியவர்களே, எங்களுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் தேவை கிடையாது. கோடான கோடி மலக்குமார்கள் வானங்களில் வானலோகத்தில் இருந்து அல்லாஹ்வை ருக்குவு செய்கிறார்கள், சுஜூத் செய்கிறார்கள், தக்பீர் கூட நின்று கொண்டு வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், தஸ்பீர் செய்கிறார்கள். அவர்களை விடவெல்லாம் நாம் அல்லாஹ்வை புகழ்ந்து விட முடியாது, அல்லாஹ்வை வணங்கி விட முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, சற்று யோசித்துக் கொள்ளுங்கள், சற்று சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த ரமலான் எமக்கு மாற்றத்திற்கான மாதமா அல்லது வழக்கம் போல் மற்ற 11 மாதங்களை போன்று என்னுடைய வாழ்நாளில் கடந்து விட்டு சொல்லுமா என்று எங்கள் உள்ளங்களில் நாம் சீர்திருத்தி பார்க்க வேண்டும். என்னை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். 40 வருட காலம், 30 வருட காலம், 20 வருட காலம் என்னுடைய வாழ்நாளில் கழித்து விட்டேன். இன்னும் சரிவாரியாக யாருக்கும் குர்ஆனை கூட ஓத தெரியவில்லை. யார் நஷ்டவாளிகள்? நாம் தான் நஷ்டவாளிகள். அல்லாஹ் என்ன சொன்னான்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ஷஹ்ரு ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான்னு சொல்றான். நம்மளாம் நோன்பு வைக்கிறோம், ஆனால் குர்ஆன் நமக்கு தெரியலன்னா ஏன் இந்த மாதத்துக்கு எவ்வளவு சிறப்பு? இது அல்லாஹ் குர்ஆனை இறக்கியது, அதனால இந்த மாதத்துக்கு சிறப்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மார்க்கம் நபிக்கே அல்லாஹ் படி என்ற கட்டளை எழுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு ஆலிமுக்கு ஒரு ஆபித்துக்கு ஒரு வித்தியாசம் இல்லைன்னா நட்சத்திரங்களுக்கும் சந்திரனுக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அதே மாதிரி தான் ஒரு வணக்கசாலிக்கு ஒரு ஆலிமுக்கு வித்தியாசம் சொன்னாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் ஒருவர் கல்வி கற்பதற்காக வேண்டி பயணம் செய்கிறார்களோ, கல்வியை தேடி செல்கிறார்களோ, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய பாதையை லேசாக்கினார் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், அல்லது நாம் எல்லாம் என்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லியிருப்போம், உன்னிடம் வந்து நீ எந்த மதிகப் என்று கேட்டால் நீ சொல் சாஃபி மதிகப் என்று. நாம் எல்லாரும் சொல்லியிருப்போமா இல்லை? நம்ம காதில் கேட்டிருப்போம். இல்லை, என்னுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்காக ஷாஃபின்னு பேர் வச்சிருப்போமா இல்லையா? இந்த ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், அந்த இமாம் அல் முஹத்திஸ், அவர் யார்? எப்படி இவ்வளவு பெரிய அந்த இஸ்லாமிய வரலாற்று உயர்ந்த இடத்தை எப்படி அவர் கிடைச்சது? அவர் மட்டும் தியாகம் செய்யலை, அவருடைய தாயும் தியாகம் செஞ்சாங்க. அவர் வாழ்க்கையில சுத்தமான ஒரு பகுதியை சொல்றேன். அவங்க கல்வி கற்றுக்கிறதுக்காக வேண்டி மக்காவை பயணம் செஞ்சு போயிடுவாங்க தாயோட. ஆனா அவங்களுக்கு வந்து கல்வி சபையில உட்கார்ந்து குறிப்பெடுக்கிறதுக்காக வேண்டி பேப்பர் கூட அவங்களுக்கு வாங்குறதுக்கு வசதி இருக்காது. ஒரு சாதாரண பேப்பர் வாங்குறது கூட அவங்க தாயாட்ட வசதி இருக்காது. தந்தை இல்லாமல் வளர்ந்தார் அவரு. கண்ணியத்திற்குரியவர்களை எந்த அளவுக்கு அவங்களோட தாய் என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்துல மக்காவில் உள்ள அரசு அலுவலகம், மதீனாவில் உள்ள அரசு அலுவலகம்லாம் இருக்கும்ல, அந்த அரசு அலுவலகம் தேவைப்படக்கூடிய பேப்பர்ல எழுதுவாங்களாம். ஒரு பக்கத்தில் எழுதிட்டு இன்னொரு பக்கத்து வெறும் பக்கத்தை கீழே போட்டிருப்பாங்களாம். அந்த பேப்பரை எல்லாம் ஒரு பெண்மணி, ஒரு தாயார், அவங்களுடைய நோக்கம் எவ்வளவு உன்னதமானது, உயர்ந்தது என்று பாருங்கள் சகோதரர்களே. அந்த பேப்பர் எல்லாம் பெருகி கொண்டு ஒன்று சேர்த்து தன் மகன்கிட்ட கொடுப்பாங்களாம். என் மகனே, இந்த பேப்பர்ல ஒரு பக்கம் எழுதியிருக்கு, ஒரு பக்கம் எழுதல, அந்த பக்கத்தை உங்களுடைய பாடத்தோடைய குறிப்பு எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னும் பாருங்க, தன்னுடைய வீட்டிற்கு யாராவது வசதி படைத்தவர்கள் விருந்தாளிகளோ அவர்களை சந்திப்பதற்கு வந்தால் அவர்களிடம் முதலில் தாயார் சொல்வார்களாம், அடுத்த முறை வரும்போது நீங்க கொஞ்சம் பேப்பர் வாங்கிட்டு வாங்க, என்னுடைய மகனுக்கு அவன் வந்து எழுதுவதற்கு பேப்பர் தேவை. சுப்ஹானல்லாஹ், இந்த தாயுடைய உன்னத நோக்கத்தை பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம அஹ்மத் இப்னு ஹம்பல் 40 வருட காலம் திருமணமே செஞ்சு கொள்ளல, மார்க்கெட்ல மூட்டை தூக்கி வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்படி இருந்தும் மார்க்கெட்டை கற்றுக்கொண்டாரு. என்னுடைய பிள்ளை நான் டாக்டராகணும்னு ஆசைப்படுவது தப்பு இல்லை, அதே நேரத்தில் ஒரு ஆலிமாக்கணும் நம்ம ஆசைப்படணும். இதே நிலைமையில போய்கிட்டு இருந்தோம்னா வருங்காலத்துல இந்த பள்ளியில எந்த இடத்துலையுமே ஒரு ஆலிம் இருக்க மாட்டாங்க. மார்க்க அறிவே இல்லாதவர்களுமே மக்கள் ஃபத்வா கேட்பாங்க, அவருக்கு மனைவி தகுந்தவர் ஃபத்வாக்களை கொடுப்பாங்க. என்னைக்கு நாம அறிஞர்களை விட்டுட்டு அறிவினர்கள் பக்கம் போகிறோமோ அன்னைக்கு இந்த சமூகம் பல நூறு சுற்றுகளாக திரும்பிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிதான், குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எங்களுடைய அறிவை கொண்டுதான் அறியாமை என்னும் இருளை நாம் ஒழிக்க முடியும். எங்களுடைய அறிவை கொண்டுதான் எங்களை நாம் சரியான பாதையில் நடத்தி செல்ல முடியும்.
எங்களுடைய அறிவை கொண்டுதான் நாம் சொர்க்கத்தை நோக்கி பயணம் செய்ய முடியும். எங்களுடைய அறிவை கொண்டுதான் எப்படி சஹாபாக்கள் ஈமான் உறுதியாக இருந்தார்களோ, எங்களுடைய மார்களை தட்டி கொண்டு நாங்கள் 300 நபர்கள் இருந்த 1000 நபர்களை வெற்றி கொண்டோம். எங்களுடைய மார்களை தட்டி கொண்டு நாங்கள் கடல்களை பிளந்து பிறவுடைய படையெடுத்து சென்றோம் என்று சொல்வது பெரிதல்ல. அவருடைய உள்ளங்கள் ஈமான்கள் எவ்வளவு உறுதியாக இருந்தது காரணம் என்ன? அவருடைய உள்ளங்கள் ஈமான்கள் உறுதியாக இருந்தது. அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், உண்மையில் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். சஹாபாக்களை அல்லாஹ் கூறினார், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் வஅத்த லஹும் ஜன்னாத்தி தஜ்ரி மின் தஹ்திஹா அல்-அன்ஹார் خالدين فيها وعد لهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ذلك الفوز العظيم. அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அவர்களுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கின்றான். அந்த சொர்க்கத்தில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதில் அவர்கள் என்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹைருன் நாஸில் கர்னி சும்ம அல்லதீன யலூனஹும் சும்ம அல்லதீன யலூனஹும், மக்களில் சிறந்தவர்கள் எனது தலைமுறையினர்கள், பின்பு அதற்கடுத்து வரக்கூடியவர்கள், பின்பு அதற்கடுத்து வரக்கூடியவர்கள் என்று எவ்வாறு இவர்களுக்கு அவ்வளவு சிறப்பு. கண்ணியத்துக்குரியவர்களை ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் என்றால் அப்படியே நம்பிக்கை கொண்டார்கள். சமயனா வாத்தானா, கேட்டம் கட்டுப்பட்டோம் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் ஒரு அமலை செய்வோம் என்றால் அதில் முதலில் இருக்க வேண்டியது இஹ்சான், உல தூய்மை இருக்க வேண்டும். மற்றொன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகின்ற வழியாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்குரிய அறிவு எங்களிடம் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த அல்லாஹ்வுடைய கல்வி இல்லாமல் நாம் எத்தனை ரமலானை கடந்தாலும் எங்களுடைய உள்ளத்தில் மாற்றம் வராது. நாம் வருடம் 40 வருட காலம் 50 வருட காலம் நாம் ரமலானை கடந்தாலும் வெறும் ரமலானியர்களாக மட்டுமே இந்த ரமலானை கடப்போம். ரப்பானியர்களாக ஒருபோதும் நாம் ஆக மாட்டோம். கண்ணியத்திற்குரிய ஆகையால் இந்த தீனுல் இஸ்லாத்தை படிப்பதற்கு நாம் முன்வர வேண்டும். மிகப்பெரும் முன்னால் ஒரு காலம் இருந்த சஹாபாக்களுடைய காலத்துல ஒரு ஹதீஸை கற்பித்துக் கொள்வதற்காக வேண்டி 3 மாசம் 4 மாசம் ஒரு ஒட்டகத்தை வாங்கி கொண்டு பாலைவனத்தை பிரயாணம் செஞ்சு போவாங்க. அதே மாதிரிலாம் இல்லை. இது வந்தால் ஒரு 1/2 மணி நேரத்தில் பள்ளியில் உட்காந்து படிச்சுட்டு போகலாம். மொபைலில் எத்தனையோ வந்துட்டு ஒரு நிமிஷம் மதினாவில் நடக்கக்கூடிய கல்வி வகுப்பை நேரடியாக அங்கேருந்து பார்க்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வாழ்நாளில் இன்னும் வரக்கூடிய காலங்களில் நீயும் இருக்கக்கூடிய நாட்களாவது முறையாக இந்த மார்க்கத்தை கற்று முறையாக இந்த ரமலானுடைய மாற்றத்தை என் மனதில் இந்த மாதத்தை இந்த ரமலானுடைய மாற்றத்திற்கான மாதமாக ஆக்கி கொண்டு வரக்கூடிய ரமலானுடைய நாட்களிலும் இன்னும் வரக்கூடிய ரமலானிலும் அதிகமாக நன்மை செய்து கொண்டு இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக நபி அலைஹிஸ்ஸலாம் கூறினார் அல்லவா, யார் ஒருவர் ரமலானை கடந்து பிறகு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாவது என்று அல்லாஹ் பாதுகாப்பு மன்னித்திருக்கிறவர்களே, ரமலானை கடக்கும்போது எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதான் இந்த ரமலானை நாம் கடக்க வேண்டும். மேலும் எப்படி சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை புரிந்து அமல் செய்தார்களோ அதே போல நாமும் புரிந்து அமல் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டு சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆக வேண்டும் என்று கண்ணியத்திற்குரியவர்களை நிறைவு செய்கிறேன். இதை பேசினோம், அதற்கு அமல் செய்வோம். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.